ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, சத்துரு உன்னை தொட முடியாது என்பதாக ஆண்டவர் பேசுகிறார். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார் தெரியுமா? சங்கீதம் 121 சங்கீதம் 4வது வசனம், இஸ்ரவேலை காக்கிற ஆண்டவர் உறங்குவதுமில்லை, அவர் தூங்குவதுமில்லை. ஏன் அவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை என்று சொன்னால், நம்மளை பார்த்த ஆண்டவர் அவ்வளவு அக்கறையாக இருக்கிறார், அவர் கரிசனையாக இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்ம மேலே பாதுகாப்பாக இருக்கிறார். ஏனென்றால் நம்மளை சுற்றிலும் நிழலாக இருக்கிறார் என்பதை விளங்கி கொள்ளணும். உங்களுக்கு குரோதமாக ஏவல் செய்தாலும் சரி, மை செய்தாலும் சரி, மாந்திரிகம் செய்தாலும் சரி, எங்கே போய் என்ன செய்து உங்கள் பிஸ்னஸை முடக்கணும்னு நினச்சாலும் கூட, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை சிதைக்கணும்னு நினைச்சாலும் சரி, உங்கள் சந்ததியை இல்லாமலாக்கணும்னு நினைச்சாலும் சரி, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரவேலை காக்கிற ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து போயிடவே கூடாது. ஏனென்றால் அந்த 121 சங்கீதத்திலேயே 6வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்க முடிகிறது, பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. ஆமேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சேதத்தை படுத்த மாட்டாதுன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார்னா, பிறகு ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க, ஐயோ இந்த பிஸ்னஸ் முடங்கிருச்சே, நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறது? நீங்கள் உங்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம்தான். நம்ம அறியாத காலத்தில் கூட பிசாசு நம்மளை தொட முடியாது. ஏன்னா நம்மளை சுற்றிலும் ஆண்டவர் இருக்கிறார். அந்த அதிகாரத்தில் 8வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்க முடிகிறது, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் என்ன செய்கிறவர், காக்கிற ஆண்டவர். விபத்தை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறானா? நம்முடைய வாழ்க்கையில் பயணத்தில் போக விடாத அளவுக்கு என்ன தடை செய்யணும்னு நினைக்கிறானா? நம்முடைய பயணத்தில் கூட கர்த்தர் இருக்கிறார். நம்ம அமர்ந்திருக்கிற இடத்தில் கர்த்தர் இருக்கிறார். நம்ம செய்கிற வேலைகளில் கர்த்தர் இருக்கிறார். நம்மளை ஒருவன் சபிக்கவும் முடியாது, நம்மளை ஒருவன் என்ன செய்ய முடியாது, இல்லாமல் ஆக்கவும் முடியாது. வேதத்தில் என்னாகமம் 22 அதிகாரத்தில் ஒரு சம்பவம் பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்கிறார்கள், வருகிறார்கள். மோவாப் தேசத்தில் அவர்கள் கால்நடையாய் நடந்து வரும் பொழுது, மோவாப் தேசத்துடைய ராஜாவாக இருக்கிற பாலாக் இந்த தேசத்தின் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது பயந்து போகிறான். ஐயோ, இவர்கள் வந்து விட்டார்களே, இவர்கள் நம்மளை ஒரு மாடு புல்லை மேய்ந்து போடுகிறதை போல நம்மளை மேய்ந்து போடுவார்களே, இவர்களை அழிக்கவும் முடியாது, இவர்களுக்கு குரோதமாய் நம்ம நிற்கவும் முடியாது, இவர்களை எப்படியாவது சபிக்க வேண்டும், இவர்களுக்கு எப்படியாவது சூனியம் செய்ய வேண்டும், இவர்களுக்கு எப்படியாவது ஒரு குறி சொல்கிறவனை வச்சு கூலி செய்தாவது, இவர்களை சபித்தாவது இந்த ஜனத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியாமலேயே, யாருக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாமலேயே அங்கே இருக்கிறதான பிலேயாம்கிட்ட இந்த என்ன செய்யணும், கூலி பேசி அவர்களுக்கு, யார், இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக கூலி எதற்கு பேசுகிறாங்க, குறி சொல்கிறதற்கு. எப்படியாவது இஸ்ரவேல் ஜனத்தை நீ என்ன செஞ்சிரு, சபிச்சிரு. என பிலேயாம் யாரை சபிக்கிறானோ அவர்கள் சபிக்கப்பட்டிருப்பார்கள், யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். எனவே இவர்கிட்ட போகிறாங்க. ஆனால் பிலேயாம் சொன்னது, நான் கர்த்தர் சொன்னால் செய்வேன் என்று சொல்லி முதல் முறை அனுப்பி விடுகிறான். 2வது முறையும் அனுப்புகிறார்கள். கணம் பொருந்தினவர்களை அனுப்புகிறார்கள். ஆண்டவர் போ என்று சொல்கிறார். இதே போல் பிலேயாம் தம்முடைய ஜனங்களை சபிக்க கடந்து செல்லும்போது கர்த்தர் பிலேயாமை என்ன செய்ய சொன்னால், தம்முடைய ஜனங்களை சபிக்க அனுமதிக்கவில்லை. கழுதையை கூட என்ன செய்தார், வழிமறித்ததாக பார்க்க முடிகிறது. கழுதையின் வாயை ஆண்டவர் திறந்ததாக பார்க்க முடிகிறது. சபிக்க சென்றவன், தம்முடைய பிள்ளைகளை அழிக்க சென்றவன். அதே என்னாகமம் 23 அதிகாரத்தில் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதை கர்த்தருக்கு பிரியம் என்பதை அவன் வாயை திறந்து அறிக்கையிட்டு, சபிக்க சென்றவனையும் ஆசீர்வதிக்க ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் இந்த பிலேயாமுடைய வாயிலிருந்து வந்தது. நீங்கள் நினைக்கலாம், ஐயோ பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தது காரணம் அந்த இஸ்ரவேலர் என்ன செய்தார்கள், கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தார்கள் என்று நினைப்போம். ஆனால் அந்த என்னாகமத்திலேயே நம்ம பார்க்க முடிகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை பரிச்சை பார்த்தார்கள். ஒரு கூட்டம் எகிப்திற்கு திரும்பி போகிறதற்கு நின்றார்கள். இப்படிலாம் ஆண்டவருக்கு விரோதமாக நடந்த காலத்தில் கூட அவர்களுக்கு தெரியாமல் ஒரு சூழ்ச்சி, தெரியாமல் வஞ்சகம், தெரியாமல் ஏவல்,
குறி சொல்லுதல் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்ததை கூட என் ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுமதிக்காததுக்கு காரணம் நான் அவர்களை அழைத்தேன், நான் அவர்களை அழைத்து கொண்டு வந்தேன். எப்படி நான் அவர்களை கைவிடுவேன், எப்படி அவர்களை சபிப்பேன், எப்படி சபிப்பதற்கு நான் அனுமதிப்பேன் என்பதை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறதை காண்பித்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, அதே போல் உனக்கு விரோதமாக உனக்கு தெரியாதபடி எவன் ஏவல் வைக்கிறதற்கு, சூனியம் செய்வதற்கு, குறி சொல்வதற்கு தேவன் அனுமதிப்பாரா? உன்னை அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவன், நீ மீட்கப்பட்டவள் அல்லவா, மீட்கப்பட்டவன் அல்லவா? எனவே சோர்ந்து போகாதீங்க. அந்த சிந்தையை முதல்ல தூரம் எடுத்து போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சத்துரு என்னை தொட முடியாது என்கிற அந்த விசுவாசத்துக்குள் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.